டிசைனர் சாரி கேள்விப்படுறோம். எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஆட் பண்ணி டிசைனர் சாரி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த டிசைனர் ரைஸ். சாதாரண ரைஸில் முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்கு டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முக்கியமான உணவான அரிசியில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும். இருக்கிற அரிசியிலேயே எது நல்ல அரிசின்னு தேர்ந்தெடுக்கிறத விட நமக்கு தகுந்த மாதிரி ஒரு அரிசியை உருவாக்கணும் அப்படின்னா உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த டிசைனர் அரிசியை தயாரிச்சிருக்காங்க. நான் தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன், விளைவிச்சிருக்காங்கன்னு சொல்லலை. கல்டிவேட்டட் கிடையாது, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதை நெல் அப்படிங்கிறது வேற. அது வேற காரணங்களுக்காக செய்யப்படும். ஈல்டு நிறைய இருக்கணும், பூச்சிகள் தாக்காம இருக்கணும், இந்த மாதிரி காரணங்களுக்காக பண்றதுதான் மரபணு மாற்ற அரிசி. இது அப்படி இல்லை. அரிசியை எடுத்து மாவாக்கி அதை மறுபடியும் இன்னொரு அரிசியை ஃபார்ம் பண்றாங்க, நமக்காக டிசைன் பண்றாங்க. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி பிறக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது பிறந்த பிற்பாடு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மரபணு மாற்றம் பிஃபோர் பர்த், இது ஆஃப்டர் பர்த். அரிசியிலிருந்து அரிசியை உருவாக்குறோம். எதுக்காக உருவாக்குறோம்னா சர்க்கரை நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் என்ன இருக்குன்னு பார்த்து அதை குறைக்கிறாங்க. சுகர் லெவலை வேகமாகவும் அதிகமாகவும் ஏற்றக்கூடிய ஒரு பகுதி அந்த அரிசியில் எது இருக்கோ அதை மாற்றி அமைச்சு சுகரை வேகமாக ஏறாமலும் அதிகமாக ஏறாமலும் பார்த்துக்கிறாங்க. இதைத்தான் கிளைசெமிக் இண்டெக்ஸுங்கிறாங்க. அதிகமான கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு ரைஸை கம்மியான கிளைசெமிக் இண்டெக்ஸாக மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க? 70 கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு அரிசியை 54 கிளைசெமிக் இண்டெக்ஸுக்கு மாற்றுறாங்க. ஏற்கனவே விளைஞ்ச ரைஸை எடுத்து அதை நமக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி அதனுடைய அமைப்பையே மாற்றி அதோடு சேர்த்து நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிற அனீமியா அப்படிங்கிற பிரச்சனையும் அது குறையறதுக்கு காரணமான அயன், B12, ஃபோலிக் ஆசிட் இதையும் இந்த அரிசியோட சேர்த்து நமக்கு சுகர் ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கு குறைஞ்சிருக்கிற ஹீமோக்ளோபின் அதாவது அனீமியா இதை சரி பண்ணவும் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ரைஸில் நமக்கு கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் இதை பண்ணுறாங்க. சுகர் அதிகமாக வேகமாக ஏறுறதையும் குறைக்கிறாங்க. அதில் இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் மாவு சத்தினுடைய ஸ்ட்ரக்சரையும் குறைக்கிறாங்க. வேகமாக ஜீரணமாகிற ரேட்டு அதையும் குறைக்கிறாங்க. பசி அதிகமாக இல்லாமல் பண்ணுறாங்க. இதோட நம்மளுடைய குறைபாடுகளான அயன், ஃபோலிக் ஆசிட், B12 எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஒரு சந்தேகம் வரும், இது இயற்கை அரிசியா இல்லை செயற்கை அரிசியா அப்படிங்கிற சந்தேகம் வரும். இல்லை ரெண்டுமா? ஒரு வகையில் நியாயம்தான். இயற்கையான ஒரு அரிசியை எடுத்து அதை மறுபடியும் மாவாக்கி அதில் நமக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து தேவையில்லாத விஷயங்களை குறைச்சி நமக்காக டிசைன் பண்ணுறதுனால தான் இதை டிசைனர் ரைஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு வகையில் இயற்கையான ரைஸை எடுத்து செயற்கையான முறையில் அதனுடைய வடிவத்தை மாற்றுறாங்க. அதனால தான் இதை வடிவமைக்கப்பட்ட செறியூட்டப்பட்ட அரிசி டிசைனர் ரைஸ் அப்படிங்கிறாங்க. எப்படி இதை பண்ணுறாங்க? என்ன சேர்க்குறாங்க? என்ன எடுக்கிறாங்க? எப்படி வேகமாக ஏறுற சுகரை குறைக்கிறாங்க? தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.